இந்த பெருமைகள் உச்சத்துக்கு போச்சு கிறிஸ்தவத்தில். கிறிஸ்தவத்தினுடைய மகா மேன்மையே தாழ்மை தான். ஏன்னா கிறிஸ்துவினுடைய மிக முக்கியமான அவர் சொல்றதே எதை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், தாழ்மையை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு தாழ்மையை கற்றுக்கொள்ளணும்னா, பிதா அவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருந்தும் அவர் பிதாவுக்கு சமமாயிருந்தும் தேவனுடைய தற்சொரூபமாக இருந்தும், ஆனால் வசனம் என்ன சொல்லுது, அவைகளை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு முடிவு பரியந்தம், சிலுவையின் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். எவ்வளவு உயர்த்தி வச்சாலோ அங்க என்ன இருக்கணும், ஒரு தாழ்மை வரணும். ராஜாவா உட்கார வச்சாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்மை இருக்கணும். ராஜாவுக்குரியதான போஸ்டிங்ல இருக்கக்கூடியதான அத்தாரிட்டி